இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அஃபோர்ட் டு அடோர். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் ரெசிபியை நீங்கள் பார்க்க போகிறது எப்படி ஓடிஜி இல்லை மைக்ரோவேவனும் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான குக்கீஸ் எப்படி வீட்லேயே பண்ணலாங்க அது பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். குக்கீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஒரு க்ளீன் அண்ட் ட்ரையான பவுலில் இந்த மாதிரி ஒரு கிளாஸில் தான் இன்றைக்கி நான் எடுக்க போகிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் மெஷர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கிளாஸ் எல்லா வீட்லேயும் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கேன். இந்த மாதிரி இல்லைனா கூட ஏதாவது ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே தான். இந்த ஒரு கிளாஸில் வந்து 1/2 கிளாஸ் ரிஃபைன்ட் ஆயில், அதாவது நான் இங்கே வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் எடுக்க போகிறது 1 கப் பவுடர் சுகர், அதாவது 3/4 கப் நான் வந்து சுகரை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு 1 கப் பவுடர் சுகர் கிடைக்கும். இல்லைனா உங்கள்கிட்ட ஐசிங் சுகர் இருந்தால் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்தால் மட்டுமே உங்களோட குக்கீஸ் நல்லா வரும். இல்லைன்னா வந்து உங்கள் குக்கீஸ் மேலே வந்து கொஞ்சம் க்ரீஸியாக இருக்கிற மாதிரி, அதாவது கொஞ்சம் எண்ணெய் ஓவராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சுகரையும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ண போகிறது ஒரு முட்டை. இந்த முட்டையை நம்ம வந்து போட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி நம்ம நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா சேர வச்சா மட்டுமே உங்கள் குக்கீஸ் ரொம்ப நல்லா வரும். ஓகேங்களா? ஸோ நல்லாவே பீட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து இதில் முட்டை சேர்க்க வேணாம்னு தோணுச்சுன்னா நீங்கள் முட்டை சேர்க்காம கூட விடலாம். இந்த முட்டைக்கு பதிலாக வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து பால் கூட ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ண போகிறது 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். ஓகேங்களா? அப்படி உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர், ஏலக்காய்ன்னு தெரியாதுன்னா கார்டமோன் பவுடரை நீங்கள் ஆட் பண்ணி அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, அது இந்த வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறது ஒரு டேஸ்ட்டுக்காகவும் ஒரு ஸ்மெல்லுக்காகவும் மட்டும்தான். ஸோ இதையும் போட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். இது இப்போ பார்க்க கொஞ்சம் டார்க்காக தெரியும். இதை நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா அது வந்து கலர் மாதிரி நல்லா லைட்டான ஒரு ஷேடுக்கு வந்துடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா அதோட கலர் நல்லா மாறுது தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு லைட்டான ஷேடுக்கு வந்துடும். அப்படியே உங்களுக்கு சோம்பேத்தனப்பட்டுட்டிங்கன்னா நீங்கள் அதை அப்படியே வந்து ஒரு மிக்சியில் கூட போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, எப்படியோ இது வழியிலையோ நீங்கள் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போகிறது 1/2 கிளாஸ் கார்ன்ஃப்ளவர். இந்த கார்ன்ஃப்ளவரும் இதே கிளாஸில் வந்து 1/2 கிளாஸ் நான் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டது தான். அப்படி உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நீங்கள் மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து இதே கிளாஸில் 1/2 கப் மைதாவை ஆட் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் வந்து இன்க்ரீடியன்ட் சொல்லும்போது 2 கப் தான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ வந்து 1/2 கப் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்படி இல்லைன்னா வந்து 1/4 டீஸ்பூன் இது பேக்கிங் சோடா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட், இதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஏன் 1/2 கப் மைதா எடுக்க சொன்னேன்னா வந்து உங்கள்கிட்ட இருக்க எக்கோட சைஸ் வந்து மாறும். எல்லாருக்கிட்டையும் ஒரே அளவில் இருக்கிற எக்கு யார்கிட்டையும் இருக்காது. ஸோ உங்களோட எக் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் தான் மைதா தேவைப்படும். அப்படி பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மைதா தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் 1/2 கப் நீங்கள் போட்டுட்டு மீதி இருக்க கப்பை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரணும். அது எப்படி இருக்கு, இந்த இந்த ஒரு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் வந்து சப்பாத்தி மாவு கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் எப்படி இருக்கும். நீங்கள் சப்பாத்தி மாவில் கொஞ்சம் மாய்ஸ்சரைஸான மாவாக தானே பண்ணுவீங்க சாஃப்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும், ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்து நீட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் அதோடய கன்சிஸ்டன்சி எப்படின்னா வந்து இப்போ நம்ம ஒரு விரல் வச்சு அமுக்குனா லைக் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டுமே இந்த மாதிரி ஒரு குழி ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கணும் அதோட கன்சிஸ்டன்சி. அண்ட் கையில் ஒட்டவும் கூடாது. இதுக்கு மேலே நீங்கள் எண்ணெயெல்லாம் எதுவும் ஆட் பண்ணிலாம் கொடுக்க வேண்டாம். பிகாஸ் நம்ம இது எண்ணெயில் மட்டுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து எண்ணெயெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். இன்றைக்கி நான் ஆக்சுவலி பண்ண போகிறது வந்து 2 ஃப்ளேவர்ட் குக்கீஸ். ஒன்று வேனிலா, இன்னொன்று வந்து சாக்லேட். ஸோ அதுக்கு வந்து இந்த டோவை வந்து 2 பாகமாக பிரிச்சுக்கலாம். இதை 2 பாகமாக பிரிக்கும் போது உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் 2 பாகமாக பிரிச்சுக்கலாம். இதில் ஒரு பாகத்தை வந்து லைக் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இதில் எந்த ஃப்ளேவரும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இனிமேட்டு மீதி இருக்க மாவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து 1 டேபிள் ஸ்பூன், நல்லா கேட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் கிடையாது, 1 டேபிள் ஸ்பூன். அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து இதில் நல்லா வந்து நீட் பண்ணிக்கோங்க. நல்லாவே நீட் பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்சம் ட்ரையான மாதிரி உங்களுக்கு தெரியும், பட் பரவாயில்ல, நல்லாவே வரும் உங்கள் குக்கீஸ். கவலைப்படாதீங்க. நீங்கள் எந்த எண்ணெயோ இல்லைன்னா வந்து எக்கோ இல்லை பாலோ எதுவுமே நீங்கள் சேர்த்துக்க வேணாம். கொஞ்சம் ட்ரையாகவே இருந்தாலும் எந்த வித கவலையும் இல்லாமல் நல்லாவே வரும் உங்கள் குக்கீஸ். ஸோ இப்போ என்னோடய 2 ஃப்ளேவர்டு குக்கீஸ் பண்ணுறதுக்கான டோவும் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம இதை எப்படி பேக் பண்ண போகிறோங்கிறது பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கடாயில் வந்து ஒரு லிட்டை போட்டுட்டு குக் பண்ண போகிறேன். இதை வந்து ப்ரீஹீட் பண்ணணும். ஒரு 10 மினிட்டு நீங்கள் வந்து ஸ்டவ்வில் வச்சு ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் மட்டுமே வந்து நீங்கள் குக்கீஸை வந்து அதில் மாற்றணும். இந்த மாதிரி ஒரு பிளேட் உங்கள் வீட்டிலலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா குக்கீஸோட ஷேப்புக்கு பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பண்ண போது ரொம்ப சிம்பிளான குக்கீஸ். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நீங்கள் வந்து குக்கீஸை பண்ணி அதில் வச்சுட்டுடலாம். இந்த மாதிரி ஒன்றா எல்லாமே பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து லைக் கொஞ்சம் ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சோன்னு தோணுது. அதனால் கொஞ்சம் டிசைனும் ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு டிசைன் நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்படி ஆட் பண்ணாமலும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. சும்மா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணுமே சொல்லிட்டு தான் டிசைன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட கடாயை வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். 10 மினிட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேட்டு நம்ம கடாயில் வந்து இந்த குக்கீஸ் பிளேட்டை வந்து மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி மாற்றி வச்சிடணும். நம்ம வந்து டைரெக்டாக கீழே வைக்கக்கூடாது. கீழே வந்து ஒரு மூடியோ இல்லைன்னா வந்து ஒரு கொஞ்சம் இந்த கடாய்க்கு கொஞ்சம் ஹைட் கொடுத்து அது மேலே தான் நம்ம வந்து இந்த குக்கீஸோட பிளேட்டை வைக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து தீஞ்சு போயிடும் கீழே அடிபாகம். அதனால் வந்து கொஞ்சம் மேலே இது கொஞ்சம் ஹைட் கொடுக்குற மாதிரியான லிட்டை வச்சு அப்புறம் அதுக்கு மேலே தான் நம்ம வந்து இந்த பிளேட்டை வைக்கணும். ஒரு 25-30 மினிட் போல் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே குக்கீஸ் ரெடியாக இருக்கும். ஸோ திறந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் மாவு மாதிரி தான் இருக்கும் தொட்டு பார்த்தா. ஆனால் வந்து நீங்கள் குக்கீஸோட சைடில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்துட்டுருக்கும். அப்படி ப்ரௌனிஷாக வந்துச்சுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் உடனே வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு காய விடுங்க. இதை வந்து வெளில எடுத்தோன்னு நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்திங்கன்னா அது வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் வந்து ரூம் டெம்பரேச்சரில் நல்லா காய விடுங்க. காஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த பிளேட்லேருந்து நீங்கள் மாற்றினீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, குக்கீஸ் வந்து லைக் ரொம்பவே பிரமாதமாக குக் ஆகிருக்கு. பின்னாடி கீழெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஓட்டியாக வந்து அந்த மாதிரி ஆகிருக்கு. ஸோ மீதி இருக்க குக்கீஸும் நான் பண்ணி எடுத்திருக்கேன். ஆனால் இந்த வாட்டியும் வந்து கொஞ்சம் குக்கீஸ் வந்து சின்ன சைஸில் பண்ணியிருக்கேன். சின்ன சைஸில் பண்ணதுனாலவே என்னமோ எனக்கு வெறும் 15 மினிட்ஸ் தான் இருக்குது. அதனால் உங்களோட குக்கீஸ் பேக்கிங் டைம் வந்து மாறும். எப்படின்னா உங்களோட குக்கீஸோட சைஸ் பொறுத்து கூட மாறும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இதோ நம்மளோட குக்கீஸ் ரெடி. இந்த மாதிரி சீப் அண்ட் டேஸ்டியான குக்கீஸ் ரெடி வீட்லேயே பண்ணலாங்கிறது பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். ஸோ அன்டில் தென் பாய்.